ஹலோ, வெல்கம் டு நிமிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு ஒரு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முருங்கைக்காய் வந்து நான் எடுத்துருக்கிறேன். எனக்கு தேவையான அளவு தான் நான் வந்து முருங்கைக்காய் கட் பண்ணி நான் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய். இதில் கத்திரிக்காயில் நான் என்ன டிப் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து கத்திரிக்காய் ஃபஸ்ட்டே கட் பண்ணாதீங்க. நீங்கள் தாளித்து குழம்பெல்லாம் தாளிச்சிட்டு கரெக்டாக உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து நீங்கள் கத்திரிக்காய் நறுக்கிட்டு நீங்கள் டேரெக்டாக தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் குழம்புல போடுங்க. நமக்கு கத்திரிக்காய் வந்து கருக்காமல் இருக்கும். கருப்பு கலரில் யூஸ்வலி மாறிடும். ஸோ தட் we can avoid. இப்போ இதுக்கு வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி நைஸாக எவ்வளோ தூரத்துக்கு நைஸாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு குழம்பு நல்லா மர்ஜ் ஆகும். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி ஒன்று நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து புளி ஊற போட்டு வச்சுருக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் அண்ட் கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து நான் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து நான் வந்து சோம்பும் வெந்தயமும் நான் வந்து போடுவேன். ஸோ இதுக்கு வந்து நான் சைட் டிஷ்ஷாக வந்து இன்றைக்கி வந்து நான் வாழைக்காய் வந்து பொரியல் பண்ண போகிறேன். பொரியல்ன்றது இந்த மாதிரி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூளும் போட்டு நான் வேக வச்சுருக்கிறேன். டக்குன்னு வெந்ததும் நம்ம அதை எடுத்து நம்ம தாளிச்சிடலாம். இந்த பக்கம் வந்து நான் இப்போ குழம்புக்காக கடாய் வச்சுருக்கிறேன். ரைஸ் வந்து வெந்துட்டுருக்குது. ஸோ இப்போ குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். எண்ணெய் சுட்டுருச்சு. எனக்கு வந்து சோம்பும் வெந்தயம் தான் எனக்கு பிடிக்கும். அது நல்லா டக்குன்னு வெடித்ததும் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் போடுறப்ப நமக்கு நல்ல டேஸ்ட்டு தரும். போதும் நமக்கு இது. இப்போ இந்த வெங்காயம் பாருங்கள், நான் கொஞ்சமாக வந்து வாழைக்காய்க்காக நான் எடுத்து வச்சுட்டேன் இதை. ஸோ இப்போ நல்ல வெங்காயம் வதங்கினதும் நான் வந்து தக்காளி போட்டுருவேன். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு நிமிஷம் எடுத்துருக்கோம், அவ்வளோதான். கட் பண்ண வச்சுருக்கிற தக்காளி போட்டுட்டு எப்பவுமே வந்து நம்ம தக்காளிக்கு வந்து நான் வந்து சால்ட் போடுவேன் கொஞ்சமாக. நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ சால்ட் அதில் கொஞ்சமாக வந்து ஃபர்ஸ்ட் போட்டுட்டு நம்ம தக்காளியை நல்லா இது மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம்னா நல்லா மசிஞ்சிரும் நமக்கு. ஓகே, க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 2 மினிட்ஸ்லேருந்து நல்லா பாருங்கள் தக்காளி இது அடங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த முருங்காயும் கத்திரிக்காயும் நம்ம போட்டுடலாம். கரெக்டாக நம்ம அடுப்பில் போடுற டைம் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன். இது மாதிரி தண்ணியில் நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. எண்ணெயிலேயே இது நல்லா வந்து வதங்கட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து புளி ஊற்றணும். இப்போ இன்னொரு டிப் என்னென்னா, நம்ம வந்து காயில் வந்து ஃபஸ்ட்டே புளி ஊற்றக்கூடாது. நம்ம காய் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம புளி ஊற்றணும். நான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். மீன்வாயில் வந்து வாழைக்காய்க்கு வந்து அதே கடாயை நான் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சிருச்சு. டக்குன்னு ஓவராக ஹீட் ஆகிடுச்சு. இதுக்கு வந்து கடுகு உளுந்து நான் போட்டிருக்கேன். கருகிறதுக்கு முன்னால் நம்ம டக்குன்ட்டு வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா இருந்தால் போடுங்க, பச்சை மிளகா இருந்தால் போடலாம். எது வேணாலும் நம்ம வந்து காரத்துக்கு போட்டுக்கலாம். இது வந்து பொரியல். ஸோ வந்து இதை பச்சை மிளகா வரமிளகா நம்ம போட்டுக்கலாம். வாழைக்காய் வறுக்கிறதுக்கு பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. போதும் இந்த அளவு வதங்கினா. இப்போ வந்து நான் அந்த வாழைக்காய் வந்து நான் வந்து நல்லா தண்ணியெல்லாம் இழுத்துட்டு நான் வச்சுருக்கிறேன். இப்போ போட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம்ல, அதனால் வந்து ஆல்ரெடி நம்ம வாழைக்காய்க்கு உப்பு போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் இப்போ வெங்காயம் எல்லாம் போட்டதுனால லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இது மாதிரி ஸ்டர் பண்ணிடலாம். நீங்கள் இது மாதிரி நல்லா உடச்சி விட்டா கூட நல்லாயிருக்கும். நல்லா நமக்கு மர்ஜ் ஆகி நல்ல டேஸ்டியாக இருக்கும் நமக்கு. இதெல்லாம் ஒரு 10 மினிட்ஸில் இந்த மாதிரி இந்த வாழைக்காய் பொரியல் இதெல்லாம் பண்ணிடலாம். எல்லா பொரியலும் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து இது என்னோடய லன்ச் காம்போ. ரைஸு, வாழைக்காய் பொரியல் அண்ட் கத்திரிக்காய் முருங்கைக்காய் புளிக்குழம்பு. நீங்கள் இதோட சேர்த்து நீங்கள் அப்பளம் பொரித்து நீங்கள் அடிஷ்னலாக வச்சுக்கலாம். இல்லை முட்டை சாப்பிட்றதா இருந்தால் ஒரு முட்டை ஆம்லெட்டு நம்ம போட்டுக்கலாம். நல்ல ஒரு ஃபுல் மீலாக நல்லாயிருக்கும் நமக்கு. எனக்கு வந்து இது மாதிரி மேஷ் பண்ணி விட்டால் பிடிக்கும். அப்போ தான் நல்லா வந்து மர்ஜ் ஆகும். இப்போ இதுக்கு வந்து தேங்காய் பூ போட்டுடணும். பிகாஸ் இது வந்து பொரியல். வறுவலுக்கு வந்து போட வேண்டாம். இது வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ட்ராப் ஆஃப் நெய் கூட நீங்கள் வந்து போட்டோம்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். திஸ் இஸ் அகெயின் அன் அடிஷ்னல் டிப். சும்மா இங்கே பாருங்கள், கொஞ்சமாக
வாழைக்காய் பொரியல் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 3 minutes அப்படி இருந்தது. நல்லா நான் வந்து நடுவில் நல்லா வந்து ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து கரட்டி விட்டேன். அப்போ தான் வந்து நமக்கு ஈவனாக வேகும். இப்போ நல்லா வெந்துருச்சு போதும். இப்போ நான் வந்து அந்த குழம்பு மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் நான் வந்து இதில் போட்டுட்டு நல்லா வந்து இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இது மாதிரி நல்லா வந்து கிளறிட்டு போதும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுதான் அந்த புளி தண்ணி ஊற்றுறேன். நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. தேவையான சால்ட் போட்டுடலாம். ஹையில் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 minutesலேயே பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ நான் வந்து சிம்மில் வச்சிடுறேன். இங்கே பாருங்கள், ஆக்சுவலி காய் வந்து இன்னி கொஞ்சம் வெந்தால் நல்லாயிருக்கும். ஸோ வந்து அதுவும் இல்லாமல் இந்த பச்சை வாசனை போகணும் நமக்கு. ஸோ அப்படியே நீங்கள் வந்து சிம்மில் வச்சுருங்க. ஸோ நான் ஃப்ளேமை கண்ட்ரோல் பண்ணிவிட்டேன், சிம்மில் வச்சுட்டேன். நான் வந்து இன்றைக்கி இந்த குழம்புக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் ஊற்றலான்ட்டு எனக்கு. அதனால் இங்கே பாருங்கள், ரொம்ப கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான். ஒரு குக்கிங் டிப்பு, நம்ம வந்து கொஞ்சமாக நம்ம வந்து தேங்காய் அரைக்கிறப்ப நம்ம ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி ட்ரையாக வந்து நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா நல்லா சாஃப்டாக அரைப்படும். இதை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் நல்லா அரைஞ்சிருச்சு. புளிக்குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதிச்சு இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் எல்லாம் நல்லா மேலே வந்து நல்லாயிருக்கு. உங்களுக்கு நீங்கள் இதோடவே நீங்கள் வந்து எடுக்கிறதுனா நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் தேங்காய் ஊற்றணுன்ட்டு எனக்கு வந்து ஒரு தோணுச்சு. ஸோ நான் காமிச்சேன்ல, கொஞ்சமாக தேங்காய் நான் அரைச்சிட்டு வந்திருக்கிறேன். இதை நான் ஊற்றுறேன். நல்லாயிருக்கும் டேஸ்ட். ஆக்சுவலி புளிக்குழம்புக்கு கொஞ்சம் தேங்காய் ஊற்றினா. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சால்ட் செக் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. ஜஸ்ட் ஒரு நிமிஷம், ஒரு 1/2 minute to 1 minute க்ளோஸ் பண்ணி கொதிக்கட்டும். தேங்காய் ஊற்றி சூப்பராக கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கண்டெய்னருக்கு நம்ம மாற்றிடலாம். நம்மளோட கத்திரிக்காய் முருங்கைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஃப்ரம் நிமீஸ் கிச்சன். அதோடு சேர்த்து நமக்கு வாழைக்காய் பொரியல், ரெண்டும் வந்து அருமையான ஒரு லஞ்ச் காம்பினேஷன். சூப்பராக இருக்கும். ரெண்டும் ட்ரை பண்ணி பாருங்கள்.